வலது காலை எடுத்து வச்சு வா. ஏன்டா நிக்கிற? சங்கோஜப்படாத. இது நம்ம வீடு மாதிரி. என்ன நம்ம வீடு? உன் வீடு மாதிரி. உன் அத்தை பார்த்தாள்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா. பூரிச்சு போய் ஓடியாந்து சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவா. யோ, எங்க அக்கா நிறைய சொத்தெல்லாம் வச்சுட்டு செத்து போயிட்டா. நகை நட்டெல்லாம் கணக்கு பார்த்து உனக்கு கொண்டு வந்து மாற்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போய் இப்படி ஒரு தண்ட சொத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு பார்வதி, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் வச்சு பேசு. இன்னைக்கு நாம திங்கிற சோத்தை நினைச்சு பாரு புள்ள. ஆஹா, நனைஞ்ச சோத்தை போடும் போதே இந்த வேலை பண்ற. இன்னும் சுடு சோத்தை வேற போட்டா பெனையா தாயா செய்வ? அடி பாவி, அவங்க அம்மா கொடுத்த காசு தாண்டி இந்த வீடும் நாம வாழற வாழ்க்கையும். அவனுக்கு சோறு தண்ணி இல்லையே நான் கூட்டு வரலடி. 4 பேரோட பழகட்டும், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தாண்டி கூட்டு வந்த. அடியே, உன் ஒருத்திக்கு தாண்டி நான் தாலியை கட்டினேன். உன் கூட வந்ததே 3 மாணிக்குங்க, அதுங்களுக்குமா சேர்த்து தாலி கட்டினேன். அதுங்களுக்கெல்லாம் தண்ட சோறு போடுறியே, அதுல ஒரு வாய் இவனுக்கு போட்டா குறைஞ்சாடி போயிடுவே. அவனுங்க என் கூட பிறந்த ரத்தம். அப்ப இவன்? அடியே, நீ சும்மா சோறு போட வேணாண்டி. அவனுக்கு எங்கேயாச்சும் நான் ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன். அவன் காசு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை கஞ்சி ஊத்துறி நமக்கு புள்ளையா குட்டியா சொல்லண்டி. போடா, போய் பொட்டி எடுத்துட்டு வாடா. எந்த பொட்டியா மாமா? கல்லா பொட்டிய, வெளியில இருக்கிற பொட்டிய தாண்டா. வெளிய எரிஞ்ச பொட்டியவா? ஆமா. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தாண்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குனிகிறேன், நீ ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு? நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டியடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரும் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். ஏய், இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சேன்னா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். போதும், உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம்யா. தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கிங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்னை. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. எங்க ஓடுங்க? காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே, அத வராங்கல அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பெரியம்மா. பிடியா? ஓடுங்கடா, ஓடுங்கடா. இங்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. தர மாட்டானா? வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். வாயா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே அடுத்தோம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே. ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன். வாடா. நீயா? சே. ஏண்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபா அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 150 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேருக்கு மச்சங்க தானே. அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபா அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காயை திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாதை பையன் வந்ததுல இருந்து தான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, புள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? என்ன சொல்லிட்டு என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு, என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலோட மரியாதையே இந்த கிரீடம் தான். இதனோட மதிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனா மகிமை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரீடத்தை சித்திர திருவிழா அன்னைக்கு வீதி உலாவா எடுத்துட்டு போய் வந்தா நம்ம ஊரே செழிப்பா இருக்கும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இதுதான் ஐதீகம். ஐயா, இது அம்மனுக்கு சாத்திருவோமா? தர்மகர்த்தையா சத்த போருங்கோ. ஊருக்கு பெரியவா ராஜலிங்கம் வரட்டும். பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமா பொட்டி? பொண்ணுகளை பார்த்தா பொட்டியை திறந்துட வேண்டியது, அதுல கலர் கலர் கட்சி எடுக்க வேண்டியது, அதுல பச்சை சகப்பு எடுத்து கன்னத்துல ஒத்த வேண்டியது, அந்த கலர் தாவணி போட்ட பொண்ணை இவன் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. இந்த டங்கு டுங்கு வேலையெல்லாம் எதுக்கு? திருவிழாவலியும் அந்த வேலை. திருவிழாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியும் இருக்கு. அப்படி போடு. பெரிய பூசணா வாயில வச்சு எடுக்க மாட்டாரு, கொன்னுடுவேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வணக்கங்க. வாங்கய்யா. ராஜலிங்கம், ராஜலிங்கம், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பொட்டி எடு. என்ன கோயில்ல வந்து பெட்டி எடுக்க சொல்றீங்க? இங்கதான் நல்லா இருக்கு. எகப்பா, பின்னாடி பூரா பச்சையா தானடா இருக்கு. முன்னாடியா? அப்படி போடு. இஞ்சி கத்திரிக்காயா இருக்கு. அதுதான் புதுசா இருக்கு. நாளை காலையில கல்யாணம் பேசணும். அப்படி போடு. எல்லாரும் உள்ள வாங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு.
அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கலையே தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா, அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா முருகா. ஐயோ, என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். எருமை பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே அங்க பாருங்கண்ணே, பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுண்ணே. பஞ்சவர்ணம் குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க, வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும். நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல நான் தப்பு பண்ணலைங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணம் அவனுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிரு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல. பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. நல்லா ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிடக்கா. தங்கிட்டக்கா. ஏண்டி, அன்னைக்கு மாங்காய தேடி போட்டு பஞ்சாயத்துல நிறுத்தினியே, இன்னைக்கு உனக்கு கட்டி கட்டி பிடிக்க போறேன். எந்த பஞ்சாயத்து போவேன் பாப்பா. நான் யானை இல்ல, மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த புன்காமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, அவர் பொங்கி வருவாருப்பா. சரிதான் போடி. சத்தம் பாட்டா. ஊத்துட்டு சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ, குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி, வாங்க போ போ. ஏன் சந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா? சரக்கா? அத்தாயா கள்ள சராயா. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னையா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது, மூடுறது.
இப்ப என்ன சந்தன போட்டு சொல்லிட்டான் இப்படி கேளுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுக சில்லறையில ஏமாத்துறானுங்க ஒண்ணும் நம்ப முடியல அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதர்சி தொழில் சுத்தமா இருக்கும்ல தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. ஏய் தாடி திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி. பாத்தீங்களா ஐயா லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்தின லோட கேட்கல இவரு லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமநாதம் இருக்கான். சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துறான். குடிக்க மாட்டேன் அட பிடிக்காம குடியா. குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம். ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா. நாசமா போனவனுங்களா. உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க 10 ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு கிலோ சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க இது என்னங்க நியாயம் டேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கணையா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. ஏ தாடி அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர், வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிடு சரிங்க. அப்படி போடு. வேலு அன்னைக்கு பஞ்சவரணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல. நிறுத்திருந்தா பரவாயில்லையே. கண்ணத்துல இப்படி அடிச்சு விட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். ஆமா பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும். அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா. டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சன்னா அவன் அடிச்சால. ஆமா மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர் நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், என்ன கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க. கையடியா இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. டேய், வெட்டாதீங்க. நிறுத்தியா? பெரிய கைய என்னையா பண்ணவன்? என் ஃப்ரெண்டு. பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இடம் எவ்வளவுயா? 3 ரூபாய் அண்ணன். பிஸ்கோத்து காசு. இந்தாயா 10 ரூபா. அண்ணன் எண்ணெய் 3 ரூபாய் தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. போடா. என்னங்க? வாடா சீக்கிரம். போ. வாங்கிக்கடா ஏன்னா. கேட்க மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. ஐயோ. இந்தப்பா அந்த லெஃப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து. அந்த லெஃப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. போச்சா? அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. கேக்குறேன். மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏற பொறுக்கிட்டீங்களா? வாங்க வந்து தண்ணி குடிங்க. வாங்க வாங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. அவங்களையும் கூப்பிடு. ஐயா வணக்கம். தண்ணி தண்ணி குடி. வணக்கம். தம்பி யாரு? நம்ம தர்மகர்த்தா சொக்கலிங்கத்தினுடைய மாப்பிள்ளை. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துருந்துச்சு வந்துட்டேன். ஏன்பா திறந்த வீட்டுல நாய் இது கோழி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டியா? இங்க பாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டுல நீ எங்க வேணும்னாலும் போ வா. ஆனா அடுத்தவன் வீட்டுல மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நுழையணும். புரியுதா? தப்பு தாங்க மாமா. வேலை விஷயமா உங்களை பார்த்து வர சொன்னார். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் காந்தி வழியில வந்தவன். எனக்கு இந்த தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா வேலை உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் பாப்பங்க. எல்லா வேலையுமே என்ன வேலை? மாடு மேப்பேன், பால் கறப்பேன், கோழி பிடிப்பேன். ஆமா, அந்த கோழி கழுத்துல வந்துட்டு என்ன பண்ணுவேன்? கீழே விட்டுருவேன். வயிற்று என்னையா பாப்ப? இங்க வாங்க. கத்தி எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி தயிர்ல கலந்து கொடுத்தா கழிச்சு நின்றும். யாருக்கு? உங்களுக்கு தான். ஏய், ஏய், நீங்க என்ன விவரமா பேசுறீங்க? கோழிக்கு தான் சொல்றேன். தம்பி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்து 32 கோழி வச்சிருக்கிறேன். இந்த கோழிகளை பூரா வாங்கிட்டு தான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது நீதான். இதுதான் உன்னுடைய வேலை. நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. அதுகளை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே அதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க.
வரட்டுமா? டேபிள் கூவுது பாத்துக்க. அப்பா என்னப்பா இது? அன்னைக்கு நம்ம தோப்புல மாங்காய் திருடினா ஒரு நாள் என் கைய பிடிச்சு இழுத்தா. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நம்ம வீட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது என்ன நியாயம்? ஏமா திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டுறதா? அவனை திருத்த வேணாம். காந்தி என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்ட சொன்னார். அப்பா அது காந்தி இல்ல, இயேசு. ஓஹோ, ஏசு வேற காந்தி வேறையோ? சரி, அதை விடுமா. இங்க பாரு, கணக்குல இருந்து 2 கோழி மட்டும் தொலையட்டும், அவனை நான் தொலைச்சிடுறேன். வேலு, இன்னைக்கு உனக்காக மீன் குழம்பு சுடுசாதமும் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. நெசமாவா சொல்ற? ஆமாயா, நீ நாள் பூரா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ போய் சாப்பிடு. ஆமா, அந்த கோழி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவல அழுத்தி பிடிக்காத, உள்ள இருக்கிற மட்டும் உடைஞ்சிரும். யோ மெதுவா வா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி? நான் இப்படியா? வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதடா, விக்க போகுது. இந்தா. யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு, 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழியை காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைத்ததை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். வேலை போயிடும். 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க, 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். தப்பிச்சிட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு? அக்கா, வெட கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரலு, தலை, மூளை. ஏண்டா, உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா 2 கோழி வாங்கிட்டு வந்தாயா?
வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. மாமா காப்பாத்துங்க. என்னையா விஷயம்? தலைவர கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தாங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழி திருடிட்டு வந்துட்டானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருட்டு பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டை? முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறாள மச்சான் போய் நெஞ்சில அடிச்சு அழு. ஐயோ 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 ஏய், கோழி போச்சே. மரியாதையா உண்மையை சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன். சொல்றா. ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி. ஐயா யாரும் கொடுக்கல, நான் தான் திருடுறேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உள்ள வா. மாறுகை மாறுகால். ஐயா, 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 போய் திருடுறான். நீங்க போங்க. உன் முகத்துக்காக கூட கொன்னுடு. கோழி வாங்க. கோழி. அம்மாவாசை கோழி எல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்துன்னு அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சு விட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டேன்? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க ரத்தங்கத்தை ஒண்ணு மறக்கானமே. உள்காயம். வெளிக்காய வேணுமா மாமா? ஐயோ ஐயோ. என்னது? இந்தா நீயே வச்சுக்க. 2 பேர் நான் தூக்கணுமா? நீ ஒன்னு தூக்க கூடாதா? இத பாரு, நீ எங்க வீட்ல வேலை செய்யறவ, நீ தான் தூக்கிட்டு வரணும். வா. அப்பு ஹாய் பஞ்சவரண குதிரை வண்டி. யோ, இது யார் வண்டி தெரியுமா? ராஜலிங்கம் வண்டி. ராஜலிங்க வண்டியா? ம். யாருக்கும் தெரியாம ஒரு சுத்தி சுத்திரலாம். ஒரு கோட்டை தெரியுமா? ஓட்ட தெரியுமா? உட்காருல. போடு. போ போ. கிளி நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டுங்க. உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. ஐயா எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்லல. இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் தொளிச்சு மஞ்சள் தண்ணி மங்களகரமான சமாச்சாரம் தானே. ஆ. உங்க பொண்ணு அவ பேர் என்ன? சந்தனப்பட்டி. பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அன்னைக்கு இருந்து ஒரு தூங்கல. ஏன் என்னாச்சு? ஒரு ஆச்சரியம் தான். என்னடா இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துருக்காளே. அது ஏன் கணக்கா இப்படி வளர்த்து வச்சிருக்க? அது பொண்ணு வளர்த்தியும் கீரை வளர்த்தியும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வளர்ந்துட்டா. அட, கண்ணை உறுத்துற மாதிரி வளர்த்துருக்கேன். அதுதான் தப்பு. இது உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது மேல நிறைய கடன் இருக்கு. நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடி போனா அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. போஸ், சுபாஷ் சந்திர போஸ். பாப்பா வா. ஐயாதா தியாகி சத்தியமூர்த்தி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, உனக்கு வருங்கால மாமனாரும் கூட. அப்படி போடு. உனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. ஆண்டவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒரு மரியாதை தான். பையன் தியாகின்னு சொன்ன உருகிட்டான். தம்பி தூங்கிறாதப்பா, எழுந்துரு. ஐயா நீங்க உட்காரு. நீ உட்காருங்க. தம்பி நம்ம சொந்தம். வேலூர் நவாப்பு கிட்ட தீவானந்த பரம்பரை. போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொட்டுன்னு போயிட்டாங்க. பொட்டி ஐயா தான் அடக்கம் பண்ணாரு. சும்மாரு. இப்ப பையனுக்கு எல்லாமே ஐயா தான். தம்பி படிச்சுக்கிற படிப்பு எம்மிங்க. அதுக்கு மேலேயும் படிச்சிருப்பாரு. ஆனா காலேஜ் இடிச்சிட்டாங்க. பொண்ணு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்துறதா சொல்லிட்டீங்க. எனக்கு பூரண திருப்தி. இருந்தாலும் பையன் ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டா. நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா பார்த்துட்டாருன்னா அதுவே போதுங்க. அப்படி போடு. தியாகி சத்தியமூர்த்தி ஐயா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொற்ற மேளத்திலிருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஐயா பாத்துக்குவாரு. அப்படி அமுக்கு. வேலு, என்ன பஞ்சவரணா? வேலு, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படியா? இத கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆமா புள்ள, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலு, இந்த பார் பஞ்சவரணா, நீ வாயாடி உன்னை உங்க அப்பா ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊருக்குள்ள யாருமே வர மாட்டான்னு எத்தனை பேர் பேசினாங்க. இந்த விஷயத்த சொல்லி அத்தனை பேர் வாயை கப்பு நடத்த மாட்டேன்.
வேலு என் மேல உனக்கு ஆசையே இல்லையா? உண்மையில எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ உன் கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டுல இருந்து சாப்பாடு போட்டு ஏறுகிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பாப்பேன். இந்த விஷயத்தை ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன். இத பாத்துக்க, யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. நில்லு வேலு. அம்மா வாங்க. என்ன தர்மகர்த்தையா, நீங்களே லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன். இவ கொஞ்சம் நேரமாக்கிட்டா. அப்படி போடு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தாங்க. ஒரு புடவை கட்டுவாங்க, அதை அவுத்து போடுவாங்க. இன்னொரு புடவை கட்டுவாங்க, அதையும் அவுத்து போடுவாங்க. அதை ஏன் கேக்குற? இது 6வது புடவை. இதுக்கு தான் எங்க ஐயா கல்யாணமே பண்ணிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறாரு. அடியே, நீயும் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? பஞ்சவர்ணம் தாய் இல்லாத பொண்ணு, போய் சீவி சிங்காரிச்சு கூட்டம் ஓ. பஞ்சவர்ணம், நான் சொல்றதை கேளுமா. தகப்பன் வளர்த்த பொண்ணு தரலையா போயிடுச்சுன்னு ஊருக்குள்ள பேசப்படாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா அங்க எரியுது பாரு நெருப்பு, அதுல போட்டு கொளுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுமா. இல்லைன்னா ஊருக்குள்ள கௌரவமா வாழ முடியாதும்மா. அப்பா. ஆமாம்மா. நீங்க போங்கய்யா, பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீங்க போங்க. ஸ்ரீ மகாகணபதினமா பொன்னரசின்னு வாங்கோ. ஆமா வா. அல்லிக்கா அல்லிக்கா. டேய் இங்க வர வர. நீ எதுக்கு வந்த? பஞ்சவரம் கல்யாணம் இல்ல, அத பாக்க வந்தேன். தண்டச்சோறு வந்திருப்போம். நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. போடா போடா. அன்னைக்கு பஞ்சவரத்தை தூக்கிட்டு போனவன் நீ ஏன் இங்க நிக்கிற? நான் பஞ்சவரத்தை வேலை செய்றவன், நான் ஏன் போக கூடாது? உள்ள போக கூடாது. மாமா மாமா போடா. பாருங்க விட மாட்டாங்க. ஏய், அவனை விடுங்கப்பா. டேய், எங்க மாமாவே சொல்லிட்டாரு, தள்ளுறா. என்ன தள்ளுறா? நீ தள்ளா குரங்கு போயில, நீ தள்ளா குரங்கு போயில. கும்பிடுறமா கும்பிடுறக்கா. பஞ்சா யாரா இவனை எல்லாம் உள்ள விட்டவன்? நம்ம பையன் தான். இங்கே உட்கார் வேலை. பஞ்சவரணா வந்துட்டேன் பாத்தியா? என்ன தம்பி இங்க வா. எல்லாரும் ரெண்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. இருங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமானம் கெட்டிமானம். ஜெயிலுக்கு போனவன் தங்கச்சி கல்யாணத்துல வந்து எதுக்கு நான் கலாட்டா பண்ற? அப்பா, செய்யாத குற்றத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனதாலதான் பலமுறை குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்த இந்த பொறுக்கிய இங்க நான் மாப்பிளையா பார்க்க முடிஞ்சது. டேய், எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. நான் ஜெயில இருந்து திரும்பி வந்து 1 மாசம் ஆச்சு. நேரா வீட்டுக்கு போனா எங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்குமோங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள தலைமுறை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா நீ பொறுக்கி ராஸ்கல், எந்த தைரியத்துல அவ கழுத்துல தாலியை கட்டுவ? என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கவா பாக்குற? எந்த நாய் உன்னை நான் கொலை பண்ண விட மாட்டேன்டா. டேய், ஜெயில கழுதின்னு ஏண்டா எங்கிட்ட என்ன சொன்ன? நீ ஜெயிலுக்கு போனதை மறைச்சிட்டு சித்தப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு காலில் விழுந்து கெஞ்சினியல்றா. அதை நம்பி சத்தியமூர்த்தியோட பொண்ணை கேட்டு ஊரெல்லாம் வளைச்சு பந்தல் போட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற என்ன ஊரை கூட்டி அவமானப்படுத்திருக்க நீ. உன்னை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்னடா சொன்னேன் கேட்ட? ஆமா சொன்னா. நான் பெரிய தியாகி, அதனால அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னல. இப்பதான் தெரியுது நீ தண்டவாள திருடி ஜெயிலுக்கு போன வேண்டாம். வேணாம் வேணாம், என்ன அடிக்காதீங்க. வேணாம் முதலாளி. டேய், எங்க முதலாளி ஒரு கொலைகாரன் ஆயிடுவாரு. ஓடி போயிரு, ஓடி மாலை கொடுத்துட்டு போடா. சரியா, இந்த மாப்பிள்ளை அயோக்கியன்னு அடிச்சு துரத்திட்டு அவனை விடுங்க. அங்க பாருங்க, பூவோடும் பொட்டோடும் அம்போன்னு உட்கார்ந்து இருக்குதே,
அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா ஐயா? யோ, என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். நீ யாரியா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கியா, அதனால தான் சொல்றேன். அண்ணன் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து களி தின்னுவேன்னு தெரிஞ்சா உள்ளூர்ல உன் தங்கச்சியை எவையா கட்டிக்குமா? உள்ளூர்காரனை விட குப்பை. அசலூர்ல இருந்து ஒரு மாப்பிளை வர்றான், உன் தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டா ஐயனார் கோயிலோட அம்போன்னு ஓடி போயிருவான். என் தங்கச்சி பத்தி கேள்விப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ பத்திரமாத்து தங்கையா? அவ தங்கந்தா ஐயா. இந்த நிக்கிறானே பித்தளை வேலு பைய, இவனோட ஊர் சுத்தினால. இவனோட சேர்ந்து ஊர் சுத்தினால? அட, அவங்க 2 பேரும் கள்ளங்கப்படம் இல்லாம தான் ஊர் சுத்துறாங்க. அது என் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படியா? கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன வாய் அடைச்சிட்ட? இந்த பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா எங்க முதலாளி கைய பிடிப்பியோ காலை பிடிப்பியோ எனக்கு தெரியாது, கெட்டியா புடிச்சுக்க. எப்படி போட்டேன்? ஓ, எதுக்கு சந்திரபடி கை காலை பிடிக்க சொல்ற? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மனால ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நம்ம தானே பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். அப்படி போடு. பொன்பாவம் பொல்லாத சந்திரபடி. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பஞ்சவர்ணத்தை நானே தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சிக்கும் உனக்கு இந்த ஊர்க்காரங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீதான் அவளுக்கு மாப்பிள்ளை. இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. நானா? என்ன மாமா சொல்றாரு? வேலு, எல்லாம் நல்லதுக்கு தாண்டா, போய் தைரியமா கட்டு. ஓ, சரி மாமா. இந்த தாலி நிறுத்துங்க. நீங்களுமா? மந்திரம் சொல்லி விடுறேன். சொல்லுங்க. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொம் ஜீவ சததாம் சதம். கெட்டிமரம் கெட்டிமரம். போடாதீங்க, இப்படி போடுங்க. அட, நீ எடுத்து வந்த சொல்லிதான் நானே கொண்டு இருப்பல்ல. ஐயோ, இனிமே நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதென்ன நீங்க எப்பவும் போல வேலைன்னு சொல்லு. புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறது தப்பு. நான் தப்பா நினைக்க மாட்டேன். பரவாயில்ல, வேலைன்னு சொல்லு. முடியாது. புருஷன் சொல்றேன், ஒரு தடவை வேலைன்னு சொல்லு. இத பாருங்க, இனிமே என் வாழ்க்கையில வேலுங்கிற வார்த்தைய சொல்லவே மாட்டேன். ஐ, இப்ப வேலை சொல்லிட்டிய. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? கரெக்டா சொல்லிருவீல்ல? சரிங்கண்ணா. அண்ணாவா? என்ன ஒண்ணுன்னா தோறுமா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குமா. வாரி விட்டுறாத. வர வர அத்தான், இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமும் ஜன்னலோரமா ஏங்கிட்டு இருக்கிறது? நான் வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நாம 2 பேரும் திசை மாறிய பறவைகள். என்ன மறந்துரு. என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா. இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. அவ ஒருத்திக்கு தான் சொந்தம். சந்திராவா? சந்திராவே தான். ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி, குளத்தாங்கரைக்கு போனாலும் சரி, சந்திராவை தான் நப்பேன். வதனமே சந்திர பின்பமே லலலலலாலலே. என்ன இது? ஓ, அதுவா? பரவாயில்லையே, என்னை விட நீ பெரியாராவே இருக்க. எல்லாமே தயார் பண்ணிட்டியே. பஞ்சவர்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தானே மாசம் எல்லாம். யாரு பிள்ளை? மாமா, என்ன இந்த நேரத்துல? நாங்க தூங்கிட்டோம் மாமா. எப்படி? வேலு, இந்த வந்துட்டேன் மாமா. என்ன மாமா? ஏன்பா, எதுவும் நடந்துருலையே? இல்ல மாமா. அப்பா, ஆண்டவன் காப்பாத்திட்டான். வேலு, கல்யாணம் தான் ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சு. கன்னி கழியறதாவது ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரத்துல நடக்கட்டும்பா. வேலு, நாங்க நாள் கிழமை பார்க்காம நடந்துகிட்டதுனால தான்
வாரிசு இல்லாம வறண்டு போயிருக்கிறோம். நீயாவது வளமா வாழணும். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. நானே நல்ல நாளும் நேரமும் கேட்டு குறிச்சு கொடுக்கறேன். அப்ப நல்லது நடக்கட்டும். சரி மாமா, நானும் பஞ்சவரனும் உள்ள தனித்தனியா படுத்துக்கிறேன். ஐயோ, புதுசுங்களை நம்பவே முடியாது. நீ வா. நீ வா. அதையும் கூட்டு வர. அவ தனியா படுக்க பயப்படுறா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போ. 10 காவல் பூனைங்களுக்கு இது ஒண்ணு போதும். நீ வா. இருங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். வர்றேன் பஞ்சா. என்ன மாமா? நீ போ. என்னது? பூக்கள் விழுந்ததா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க அந்த பொண்ணு கிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கிருக்கீன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கே நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சந்திரா, சந்திரா. என்னாச்சு? உங்க அண்ணன் அவரை நான் பாத்துக்கிறேன். ஐயா, யாரா நீ? என் கையாளு என்கிட்ட சம்பளம் வாங்கி வயிறு வளர்க்குற நாய். பாலை நீட்டுறதுக்கு பதிலா நாக்க நீட்டிட்டாங்க. புரியல? ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்கிட்ட வேலை செய்யற தைரியத்துல ஊருக்குள்ள எனக்கு இருக்கிற பேரையும் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை ஐயாவுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் வித்துட்டு இருந்தானுங்க. அதுல ஐயாவுக்கு தெரியாம பல்லியோ பாம்போ விழுந்துருச்சுங்க. அதுல பல்லிக்கு தெரியாம பாம்பு விழுந்துச்சு. அதை குடிச்சிட்டு இவனுக்கு செத்து போயிட்டானுங்க. என்னைய வளர்ற? நான் வளரல. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். தம்பி தம்பி தம்பி, இவனுக்கு சொந்தமான லாரியில கள்ளசாராயத்தை கடத்தும் போது நீ கண்டுபிடிச்சு அழிச்சிட்ட சார். அதை குடிச்சு இன்னும் எத்தனையோ பேர் சாகாம நீ தடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு தம்பி, ஆனந்த கண்ணீர். அப்படி போடு சார். அந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சினத நான் தான் சார். இப்படியும் போடு சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐயாவுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால எத்தனை பேர் செத்துட்டாங்க சார். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். தப்பு பண்ணது உங்க ஆளுன்னு தெரிஞ்சும் எங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. ரொம்ப தேங்க்ஸ். வாடா சார். சந்திரபுட்டி, இனிமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம தானே காப்பாத்தணும். ஆமா, ஆம்பளைக்கு பூரா செத்து போயிட்டாங்களே. விதவியான பொம்பளைகளுக்கு நம்ம நிவாரண நிதியிலிருந்து தலா 100 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு பண்ணிரு. அப்படி போடு. இந்தா பத்திரமா வச்சுக்க. உன்னை நம்பித்தான் ஐயா வர்ற எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஏன்னா செத்தவங்க ஓட்டுல ஜெயிச்சவங்க தான் நாட்டுல ரொம்ப பேரு. ஐயா எல்லா குடும்பத்துக்கும் உதவி பண்ணாங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி போடு. கேட்டியா வேலை தம்பி? உன்னை விட நான் தான் இந்த ஊரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்காக நான் செய்யற தப்பெல்லாம் ஏத்துட்டு தூக்கு மேடைக்கு போறதுக்கு கூட தியாகி பசங்க நிறைய வச்சிருக்கேன். வீட்டுல அழகான பொண்டாட்டி இருக்குது, போய் கொஞ்சிட்டு குழந்தை குழந்தை பெத்துக்காம ஊரு பிரச்சனை வக்காலத்தை வாங்க வந்துட்டிய. போகன்னு போ. ராஜலிங்கம், நீ போலீஸ் ஏமாத்தலாம், பொதுமக்களை ஏமாத்தலாம். அங்க பாத்தியா, பெத்த அப்பனை இழந்துட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கே. அந்த பிள்ளைங்க சாபத்துல நீ தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரும் நல்லா இருங்க, தீர்காயுசா இருங்க. மாப்பிள, இன்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி. மாமன்ற முறையில என்னால முடிஞ்ச சீர் செஞ்சிருக்கிறேன். இத சந்தோஷமா வாங்கிக்கோங்க. மாமா, நாங்க எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் அனாதை தானே. மாப்பிள, தாய் வீட்டுல தான் தலை தீபாவளிக்கு சீரெல்லாம் கொடுப்பாங்க. அது நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும். அடுத்த ஜென்மம் என்னம்மா? இந்த ஜென்மத்திலேயே நீதான் என் மக, வேலுதான் என் மாப்பிள. என்னக்கா இது? பஞ்சவரணத்தை பொண்ணுங்கிறாரு, வேலுவ மாப்பிள்ளைங்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க வீட்டுக்காரர் சொத்தையெல்லாம் எழுதி வச்சிருவார் போல இருக்கு. அது எப்படி எழுதுவாரு?
அவங்களுக்கு குழந்தை பிறந்ததானே? என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, அஷ்டமி நவமி ஆடி மாசம்னு என் வீட்டுக்காரர்கிட்ட பொய்ய சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிச்சுதானே வச்சிருக்கேன். ஓ அப்படியா? என் தம்பி அம்மாவாசைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி வச்ச பிறகுதானே இவங்க 2 பேரையும் சேர விடுவேன். என்ன அது இப்ப போய் கையை பிடிச்சிட்டு இருக்க? விடியா? ஒண்ணு இல்ல, வேலையாதான் பிடிச்ச. அஷ்டமி நவமி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தீபாவளி நல்ல நாள். வேலுவி அவன் பொண்டாட்டி ஒன்னா சேர்த்து வச்சிருவோமே. அது எப்படியா முடியும்? ஆமா, அது எப்படி முடியும்? உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்காம அவங்க 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாது இல்ல? என்னடியா பிரிச்சா வைக்கிற புருஷன் முண்டாட்டிய பிரிச்சா வைக்கிற பிரிச்சா வைக்கிற பிரிச்சா வைக்கிற பிரிச்சா வைக்கிற எதை சொன்னாலும் நான் குடுமையை ஆக்கி விட்டேன்னு எழப்பமா போயிடுச்சுல. திருச்சிட்டா உன்னை இன்னைக்கு பிச்சு எடுத்துறேன். விடு மாப்ள, இந்த திருட்டு முண்ட பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வச்சேன். இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி வெளிய. என்ன வெளியே போ சொன்னா எங்கேயோ போவேன். எனக்கு யாரு இருக்காங்க? எங்க வீட்டுக்கு வாங்க. அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஆமா அத்தை, மாமா கோபம் தனியாம இருக்காரு. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. பஞ்சவரணம், உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா? அத்தை, நடந்ததெல்லாம் மறந்துட்டு முதல்ல மாமாட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. தின்னி பண்டாரங்களா, அவளை மன்னிச்சாலும் மன்னிப்பின ஒழிய உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. சொந்த அக்கா அடி வாங்குறா, நீங்க இன்னைக்கு தான் என் வீட்டுல தீபாவளி. அண்ணா, என்னம்மா? இழந்துட்டேன் பிரதர், இழந்துட்டேன். காதுல இருக்கிற லோல கலந்துட்டியா? கம்மல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கற்பையே பறி கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையலா? இல்ல, வேற யாரு? யார் சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியிலேயே கைய வச்சுட்டானா அவன? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். ஏன் சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. இருக்கேங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, ஓகே, அவ கெட்டு போனவ. விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? சரி. அப்படி போய் அமாவாசை, இந்த சந்திரனையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏன் சிஸ்டரை கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா? அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி, பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவன்னு தெரிஞ்சு நான் கட்டிக்கிட்டேனே, அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சான், பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். உன் தொல்லை தாங்க முடியல. அவனை தனியா விட்டு வாங்கடா. இவனுக்கு கொடை ஒரு கேடு. பாடி நீ. நீங்க என்னமோ கருப்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க. அந்த கற்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கற்பு கரசண்டி, கற்பு கரசன். இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க.
ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவ மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணாம் வேணாம், குளத்துக்கு போவோம். எதுக்கு? வந்திருக்கிறது வேலு பையன். ஊருக்குள்ள என்ன செல்லா காசாக்கிட்டு வந்த பையன் என்ன உயிரே போனாலும் சரி ரெண்டு ஒண்ணு பார்த்தா அடே வேணாங்க. அடுக்க சந்தனம் போட்டு சொன்னங்க வேணாங்க. வேணாங்க. வேணாங்க சொன்னங்க வேணாங்க. கதவு தர கதவு தர. திறக்க மாட்டேன். திறக்க போறே இல்லையா? சரி திறக்கறேன். ராமநாதன் ஏடா நீ ஜெயிலுக்கு போனே எப்பற வந்த? தப்பிச்சு வந்திருக்கேன்யா. பின்ன அவங்கள அனுப்புங்க. வாடா ஓட உள்ள. டேய் ஏன்டா ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்த? இனிமே இது வேற ஒரு உள்ளங்க. ஐயா ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன இவரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கா? அது இல்லையா, ஐயாவை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு ஒரு அருமையான திட்டம் ஜெயில கிடைச்சது. அதை கேட்டதும் அங்க என்னால இருக்க முடியல, தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி போடு. அது என்ன திட்டம் ராமநாதா? பாத்தியா மறுபடியும் பிரிக்கிறான் பாரு. என்னய்யா? எறும்பு கடிச்சிருச்சு. எங்க கடிச்சது? எங்கய்யா அவனை காணோம்? ஆமா, நீங்க என்னமோ பேங்க்ல பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. திருட்டு விஷயங்க. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன பண்றது? பிளான் எல்லாம் பண்ணிக்கிறா சொன்னானே ஐயா. யார் இவன்? நல்ல பிளான் பண்ணிருப்பான். ஏற்கனவே ஜெயில ஒரு பிளான்ல இருந்திருக்கான். களி திங்க முடியாம நாய் தப்பிச்சு ஓடியாந்துருக்கு. அவனை போய் அனுப்பியிருக்கீங்க பாருங்க. நீங்க வேற வந்துட்டான். அப்போ ஓடி போயிருக்குமா? கையில கொண்டு வரையா? இங்க ஆமாங்கோ ஆமாங்கோ. கொண்டா கொண்டா ராமநாதா, எப்படியோ கொண்டு வந்து ராமநாதா. அது இருக்கட்டும்ங்க, நாளைக்கு துபாய் பார்ட்டி ட்ரெயின்ல வர்றான். அவனை கூப்பிட போகணுமே. அதுக்கு நீயே போயிட்டு வந்துற. என்னத்தான் போலீஸ் தேடிட்டு இருக்க? ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கணும். நம்பிக்கையான ஆளுனா விசுவாசமான நம்ம சந்தன பொட்டி தான். விசுவாசமானவன் நான் தான். தம்பி, இன்னைக்கு நேத்து இல்லப்பா, 20 வருஷமா நான் அவன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது கூட செஞ்சதில்லை. தூங்கும் போது கூட என்ன தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு கெடுதலை தான் செய்ய சொல்லுவான். அப்படிப்பட்ட மகராசை இந்த மண்ணுல பிறந்துட்டான்பா. இனி அவனை விட்டு வைக்க கூடாது. அதனால அன்னைக்கே சொன்ன ஒரு நல்ல நேரம் வரும்னு, அது வந்தாச்சு. மாப்பிள, நீங்க இந்த ஊருக்குள்ள கால வச்ச நேரம் எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. உங்க 2 பேருக்கும் ஒரு நல்லது நடக்க வேணாமா? போங்க உள்ள. அங்க போலாம். ஏய், நீ எங்க போற? எனக்கு கல்யாணம் ஆச்சுல. கிறுக்கு பயல, கிறுக்கு பய, கிறுக்கு பய. வான